ஐயா முகலியாருக்கும், ரெட்டியார் கொடைவள்ளல் ஐயா அவர்களுக்கும், கணபதி ஐயா அவர்களுக்கும், கண்ணன் ஐயா அவர்களுக்கும், இந்நாள் முன்னால் அமர்ந்திருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்கள் ஒவ்வொருவருக்கும் எனது பணிவான வணக்கம். ஒரு பாடல். உலகம் உங்களின் கைகளிலே, நம்பிக்கை தந்தது கல்விதானே. உலகம் நமது கைகளிலே, நம்பிக்கை தந்தது கல்விதானே. அறிவை ஊட்டிடும், உயர்வை தந்திடும், வானத்து விண்மீனாய் ஒளிர செய்திடும். உலகம் நமது கைகளிலே, நம்பிக்கை தந்தது கல்விதானே. கற்பவர் நாள் சீல, அறிவை விரிவு செய்ய அகண்டமாக்கு. கல்வி கரையில கற்பவர் நாள் சீல, அறிவை விரிவு செய் அகண்டமாக்கு. கற்றது கையளவு, தெரியாது உலகளவு. கற்க கசடர நிற்க அதற்கு தக. உலகம் நமது கைகளிலே, நம்பிக்கை தந்தது கல்விதானே. கடமை உணர்வும் உண்மையும் நேர்மையும் கை கொண்டு நடந்திடு, வெற்றி உண்டு. கடமை உணர்வும் உண்மையும் நேர்மையும் கை கொண்டு நடந்திடு, வெற்றி உண்டு. மணல் மேல் கட்டிய வீடாயிருக்காதே, பாறை மேல் கட்டிடு என்றும் நிலைத்திடும். உலகம் நமது கைகளிலே, நம்பிக்கை தந்தது கல்விதானே. பாதையை தேடாதே, பாதையை உருவாக்கு. மூத்தோரின் வாக்கே ஒளி விளக்கு. பாதையை தேடாதே, பாதையை உருவாக்கு. மூத்தோரின் வாக்கே ஒளி விளக்கு. கருத்தை விதைத்து உழைப்பை உணர்த்து, உன் பின்னே வருது புதிய சமூகம். உலகம் நமது கைகளிலே, நம்பிக்கை தந்தது குரல்தானே. அனைவருக்கும்
உணவு தயாராக இருக்கிறது. தயவு செய்து அனைவரும் உணவு அருந்திவிட்டு செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக கவிதை பாட வருபவர் மண்ணிவாக்கத்திலிருந்து வருகிறக்கூடிய முனைவர் கு. மாதவன் அவர்கள். தலைமைக்குரிய முனைவர் முகிலை ராஜபாண்டியன் ஐயா உள்ளிட்ட அவையை வணங்கி மகிழ்கிறேன். 3 சின்ன கவிதைகள். கவிதையாகிறது நீங்க தான் சொல்லணும், நானே கல்வி சொல்லக்கூடாது. கல்வி என்னும் தலைப்பில் ஒன்று, வாழ்க்கை என்னும் தலைப்பில் ஒன்று, வள்ளுவம் என்னும் தலைப்பில். கல்வி. மருத்துவம் பயில நீட் வேண்டாம், நீட்டுக்குத்தான் மருத்துவம் வேண்டும். அறுவை சிகிச்சை வேண்டாம், அறுத்தறிதல் வேண்டும், நீட்டெனும் மனுநூலை. வாழ்க்கை எல்லாருக்கும் ஒரு அனுபவம் இருக்கலாம். அடகு வைக்கிறதுக்கு நகையை மனைவிட்டு வாங்கும் போது எப்படி உணர்வீங்கிறத நான் உணர்ந்த பழைய கால நினைவு. இது கொஞ்சம் பழைய கவிதை. இது 2 கவிதை புது கவிதை, புதிய கவிதை, புது கவிதை, புது கவிதை. வாழ்க்கை. கழுத்தை விட்டு இறங்கியதும் முகத்தை விட்டும் இறங்கியது நகை. வள்ளுவம். எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்றென்று எழுதி வைத்த வள்ளுவன் இன்றிருந்தால் 1330 குறள்களும் ஒப்பித்தும் வாழாது வாய் பேசும் நம்மை பார்த்து இப்படி கேட்பான், இப்படி பாடியிருப்பான். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் வாழ்வதே அறிவு. நன்றி. யாராவது அது வீடியோ எடுத்துருக்கேன். அப்படியே படம் நன்றி. டாக்டர் சு. மாதவன் அவர்கள் செங்கல்பட்டில் உள்ள ராஜேஸ்வரி வேதாச்சலம் கலை அறிவியல் கல்லூரியில் தமிழ்துறை தலைவராக பல்லாண்டுகள் பணியாற்றியவர். அண்மை காலத்தில் செய்யூர் அரசு கல்லூரியில் முதல்வராக பொறுப்பேற்றார். அவர் முதல்வராக பொறுப்பேற்ற பிறகு தலைநகர் தமிழ்ச்சங்கத்தின் வாழ்நாள் உறுப்பினரான அவர் இப்போதுதான் வருகை தந்திருக்கிறார். அவருக்கு முதல்வர் பதவியை பாராட்டி இந்த சால்வையை அணிவிக்குமாறு தலைநகர் தமிழ்ச்சங்கத்தின் மூத்த உறுப்பினர் பொதுச் செயலாளர் பாவலர் மா. கணபதி அவர்களை அழைக்கிறேன். அடுத்த கவிஞர் பொள்ளாச்சி தந்த மரபு கவிஞர் ஐயா பொள்ளாச்சி சண்முகானந்தம் அவர்கள். கவிதை பாடவில்லை, பரவில்லை. மாவேந்தருடைய பாடலை மட்டும் நிறைவாக பாடிக்கொள்கிறேன். தயவுசெய்து இங்கே வருகின்ற சான்றோர்கள் மக்கள் தங்களை புதுமையாக அறிமுகப்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஐயா வந்தாரு, மாதவன் வருகின்ற தயவுசெய்து அறிமுகப்படுத்திக் கொள்ள புதிதாக 5000 பேர் வந்துருக்கீங்க. தொடர்ந்து நம்முடைய தலைவர் தமிழ்ச்சங்கத்துக்கு அனைவரும் வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு பாவேந்தருடைய இந்த பாடலை பாடி நிறைவு செய்கிறேன். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழிந்த தமிழெங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கும் அமுதென்று பேர், தமிழுக்கு நிலவென்று பேர். அந்த தமிழெங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர், விளைவுக்கு நீர்.
தமிழுக்கும் அமுதென்று பேர். அந்த தமிழ் இந்த தமிழெங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கு மனமென்று பேர். இன்ப தமிழங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். தமிழுக்கு மதுவென்று பேர். இன்ப தமிழங்கள் உரிமை பயிருக்கு வேர், பயிருக்கு வேர். தமிழுக்கும் அமுதென்று பேர். அந்த தமிழ் இன்ப தமிழங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கும் அமுதென்று பேர். தமிழங்கள் இளமைக்கு பால், தமிழங்கள் இளமைக்கு பால். இன்ப தமிழங்கள் புகழ்மிக்க புலவர்க்கு வேல், புலவர்க்கு வேல். தமிழங்கள் உயர்வுக்கு வான். இன்ப தமிழங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேர். தமிழுக்கும் அமுதென்று பேர். அந்த தமிழ் இன்ப தமிழங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழங்கள் அறிவுக்கு தோள். இன்ப தமிழங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாழ், வைரத்தின் வாழ். தமிழங்கள் பிறவிக்கு தாய், தமிழங்கள் பிறவிக்கு தாய். இன்ப தமிழங்கள் பலமிக்க உளமுற்ற தீ, உளமுற்ற தீ. தமிழுக்கும் அமுதென்று பேர். அந்த தமிழ் இன்ப தமிழங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கும் அமுதென்று பேர். நன்றி. இத்துடன் கவியரங்கம் நிறைவு பெறுகிறது. அடுத்ததாக அடுத்த நிகழ்வாக நம்முடைய பேராசிரியர் ஐயா முகிலி ராஜபாண்டியனார் அவர்கள் ஆற்றக்கூடிய காலமறிதல் என்ற தலைப்பில் திருக்குறள் தொடர் சொற்பொழிவை நிகழ்த்த வருகிறார்.